எப்படின்னா இது நார்மல் ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் வந்து நம்ம URL வச்சு யூஸ் பண்றோம். இதே டெஸ்க்டாப் இது எல்லாமே ஆப் எப்படின்னா நீங்க நார்மலா பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா. ஸோ நம்ம இதை வந்து இதாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுமே ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பர்பஸ் வந்து ஒண்ணுதான். ஆனா மொபைல் கன்வீனியன்ட்டா ஒரு ஆப்பா கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே மீன்ஸ் இப்ப எல்லாருமே URL போட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் யூஸ் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா அவங்களோட டேட்டாஸ்லாம் வந்து இதுல அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும், உள்ள போய் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கன்வீனியன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சா? மீன்ஸ் நீங்க எக்ஸாக்ட்டா என்ன மாதிரி விஷயம் கேட்டீங்க? இப்போ நம்ம வெப்சைட்னா ஒரு கம்பெனியோட டீடைல் இது வந்து வெப்சைட்ல இருக்கும். இப்போ ஃப்ளிப்கார்ட்லயும் ஒரு வெப்சைட்னு சொல்றீங்க. அதனால கேக்குறேன். அது வந்து நம்ம ஆப் இருந்து ஆப் தான் கண்டிப்பா. அது வெப் ஆப். இப்போ எப்படின்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஃப்ளிப்கார்ட்னு தேடினா வரும். அதே மாதிரி கூகுள்ல போயிட்டு flipkart.comனு போட்டாலும் வரும். ஸோ அது வந்து ஒரு வெப் ஆப் தான். வெப்சைட்டுமே இருக்கிறத நம்ம ஆப்புமே அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கன்வீனியன்ட் பர்பஸ்க்காக. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். நம்மளோட சர்வீஸ் வந்து வெளியே காமிக்கிறாங்க ஆன்லைன்ங்கிற ஃபேக்டர். ஆன்லைன்ல ஒரே ஒரு சின்ன பார்ட்டு தான் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஏன்னா ஆன்லைன் தாண்டி நிறைய விஷயம், வெப் டெவலப்மெண்ட் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. வீடியோ எடிட்டிங் மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஆன்லைன்ல வந்து நம்ம சர்வீஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக ஒரு டேர்ம் உள்ள வருது. ஸோ நம்ம சர்வீஸ் அது ப்ராடக்ட் அது வந்து வெப் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு டேர்ம் வச்சு எப்படின்னா இப்போ வெப் டெவலப்மெண்ட் எப்படின்னா இப்போ எங்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாமே நான் போட்டுறேன். ஒரு போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க, ஓகே, இல்லைன்னா நான் வந்து ஒரு தனியா ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். ஸோ என்னை பத்தி வந்து ஒரு கிளைண்ட் கிட்டயோ கஸ்டமர் கிட்டயோ இல்லை பிசினஸ் மேன் கிட்டயோ இல்லை வந்து யார்கிட்டயோ என்னை பத்தி சொன்னோம்னா ஜஸ்ட் வாயில சொல்றதை விட ஒரு போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ இருக்கப்ப மீன்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க இந்த மாதிரி இருக்கு, இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இந்த டேர்ம்ல தான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோங்கிற மீன்ஸ் வருது. ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ தான் வெப்சைட். ஒரு வெப்சைட் வெப் டெவலப்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ தான் வெப்சைட். ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனியா இருக்கும். URLங்கிறது வந்து ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அட்ரஸ். அந்த URL வச்சு தான் ஒவ்வொரு வெப்சைட்டுமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி டோர் நம்பர் தான் இருக்கும். ஒரே டோர் நம்பர் யாருக்குமே ஒன்றா இருக்காது. ஸோ அதே மாதிரி வெப்சைட்டுமே எல்லா URLஸுமே தனித்தனியாக தான் இருக்கும். அது நம்ம போக போக பார்க்கலாம், அது எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே பார்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு என்னன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே தனித்தனி URLs தான் இருக்கும். ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கல உங்களுக்கு. ஸோ நம்ம கிட்ட சர்வீஸ் வந்து இது பண்றோம். அதுல ரெண்டு விதமான வெப்சைட் வாங்க. ஒன்று சர்வீஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட். சர்வீஸ் வெப்சைட்டுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஐடி கார்டு எடுத்துக்கலாம். ப்ராடக்ட்டுக்கு ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான். ஓகே, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இ-காமர்ஸ் மீன்ஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ வேர்ட்பிரஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் மட்டும் ஒரு சின்ன டேர்ம் இருக்கு. ஜஸ்ட் இ-காமர்ஸ் ஆனா இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் தான் ப்ராடக்ட். நார்மலா வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்றோம்னா சர்வீஸ் கிடையாது. எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை வந்து பிசிக்கலா நான் சேல் பண்றேன். ஸோ அப்போ அது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் தான் சேல். ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா எல்லாமே. ஸோ வேர்ட்பிரஸ் மட்டும் இது இ-காமர்ஸ்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு டேர்ம் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டு விதமான வெப்சைட் இருக்கு. ஒன்று வந்து சர்வீஸ் பேஸ்ட். சர்வீஸ்னா நம்ம சர்வீசஸ் மட்டும் சேல் பண்றது. இப்போ வந்து எங்கிட்ட ஒரு கிளினிக் எடுத்துன்னு வச்சுக்கலாம். என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்றாங்க, இல்லைன்னா டாக்டர் வந்து விசிட் பண்ணிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அது வந்து சர்வீஸ் பேஸ்ட் மீன்ஸ் நான் வந்து ஒரு சர்வீஸை வந்து கொடுக்குறேன். இது ப்ராடக்ட்னா என்னன்னா நான் பிசிக்கலா ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிடுறேன். மீன்ஸ் அவங்க எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, நான் அதை அப்படியே சேல் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சா? குளோபல் லெவல்ல ரெண்டு விதமான வெப்சைட் தான் இருக்கு. ஒன்னு சர்வீஸ் பேஸ்ட், இன்னொன்னு ப்ராடக்ட் பேஸ்ட். ரெண்டுமே ஜஸ்ட் வந்து இ-காமர்ஸ் தான். நார்மல் பொதுவாக இ-காமர்ஸ் தான் சொல்லுவோம். வேர்ட்பிரஸ் மட்டும் இ-காமர்ஸ் ஜஸ்ட் ஒரு டேர்ம் தான். வேர்ட்பிரஸ். இப்போ வெப் டெவலப்மெண்ட் இருக்கு. வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணணும், மீன்ஸ் என்னோட கம்பெனிக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணணும். நான் வெப்சைட்ங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட் கிரியேட் பண்றேன். வெப்சைட்ங்கிறது ஒரு போர்ட்ஃபோலியோ தான். இப்போ எப்படின்னா ஒரு பேப்பர் இருக்கு, நான் அதை பென் வச்சு எழுதலாம்.
பென்சில் வச்சு எழுதலாம், சம்திங் எனிதிங் வச்சு ஸ்கெட்ச் வச்சு கூட எழுதலாம், நிறைய டேர்ம்ஸ். அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு பேப்பர் தான். அதை எழுதுறது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ வேர்ட்பிரஸ் இருக்கலாம், ஷாப்பிஃபை இருக்கலாம், இல்லை பியூர் கோடிங் வச்சு கூட பண்ணலாம். ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுங்க, ஷோகேஸ் பண்ணுறது. அந்த வெப் டெவலப்மெண்ட்ல இருக்கிறத ஒரு பார்ட் தான். வெப் டெவலப்மெண்ட்ங்கிற ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சா செகண்ட் பாயிண்ட். தேர்டு வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் யூஆர்எல்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும். எல்லா அட்ரஸுமே ஒரே மாதிரி இருக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சுங்க. தேர்ட் டம். அப்புறம் 2 விதமான வெப்சைட் இருக்கு. ஒன்று வந்து சர்வீஸ், இன்னொரு ப்ராடக்ட். ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சா. அண்ட் இ-காமர்ஸ் தான் ப்ராடக்ட். வேர்ட்பிரஸ்ல மட்டும் WooCommerce ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கோம். ஜஸ்ட் எல்லாமே ஒன்று தான், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இது மேம் கேட்ட மாதிரி எப்படின்னா, ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம் நம்ம கன்வீனியன்ஸ் பொறுத்து. ஏன்னா எல்லாருமே வந்து யூஆர்எல் போட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க. மீன்ஸ் இப்போ மொபைல் இருக்கு, நான் ஒவ்வொரு டைமும் போட்டு யூஆர்எல் வந்து சில டைம் சேவ் ஆகும், பரவாயில்ல சேவ் ஆகலாம், நான் யூஆர்எல் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஆப்பாக இருந்துட்டா பெட்டராக இருக்குங்க. கன்வீனியன்ஸ் பொறுத்து தான் இந்த ஆப்புங்கிற ஃபேக்டர் போகும். இங்கே யாருக்காச்சும் கோடிங் தெரியுமா? கோடிங் பற்றி தெரியாது. சரி, ஓகே. வெப் டெவலப்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் தான். மீன்ஸ் ஒரு பேப்பரில் வந்து நம்ம பென்சில் ஸ்கெட்ச் எதை வச்சு வேணாலும். ஸோ வெப் டெவலப்மெண்ட் வச்சு நம்ம இந்த ப்ராசஸ், இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெக்கார்ட் நோட் எழுதுறேன், அதில் வந்து மார்ஜின்லாம் போட்டு நீட்டாக லைன் போட்டு செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பராக எழுதணும்னு சொல்லி ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜர் படி இப்போ நான் ரெக்கார்ட் எழுதுறேன்ல, அதுதான் வெப் டெவலப்மெண்ட். ரெக்கார்டுங்கிற பேப்பர் தான் வந்து வெப்சைட். இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எடுத்துக்கோங்க. வெப் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர்ல நம்ம கொண்டு போறோம். இந்த ரெக்கார்ட்ல என்ன ப்ரொசீஜர்ல நம்ம எழுதணும், மார்ஜின் போட்டு எழுதணும், ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் செக்ரிகேட் பண்ணணும், டயகிராம்ஸ் வந்து லெஃப்ட் சைடா இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் சொல்றோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற அவுட்கம் தான் வெப்சைட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு ப்ரொசீஜர்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ரெக்கார்ட் நோட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே வெப்சைட் வந்து ஒரு ரெக்கார்ட் நோட்டு, அது நம்ம எழுதுறது ஆக்சுவலாக ஒரு பேப்பர். இப்போ இதை நான் வந்து பென்னில் எழுதலாம், பென்சில் எழுதலாம், இல்லை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க, அந்த பெண்ணை வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம எதில் வேணாலும் எழுதலாம்ல. ஸோ அதே மாதிரி இதை வந்து கோடிங் வச்சு பண்ணலாம். கோடிங் மீன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கோட்னா சும்மா பார்த்துருக்கீங்களா? கோட்னா என்னன்னு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஸ்கிராட்ச் அந்த மாதிரி கோடிங்கிறது வந்து இப்போ வந்து நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசுறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிட்ட வந்து நம்ம சாட்ஜிபிடி பேசலாம். NLPங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துருச்சு, தமிழ்ல பேசலாம். இருந்தாலுமே வந்து கம்ப்யூட்டர் கிட்ட பேசுற லாங்குவேஜ் வந்து கோடிங். அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு மாதிரி நிறைய இருக்க மாதிரி கோடிங் லாங்குவேஜஸும் ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, இப்போ வெப்சைட் வந்து இது 2 வச்சு பில்ட் பண்ணலாம். ஓகே, கோடிங் வச்சு பியூர் கோடிங் வச்சு பில்ட் பண்ணலாம், நான் கோடிங் வச்சு பில்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபேக்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். கோடிங் என்னன்னா, நீங்க வந்து எல்லா ஈச் லைன் நீங்க வந்து கோட் பண்ணணும். இதே நான் கோடிங்னா ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு விஷயம்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா போகும். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஆக இருக்கு, இந்த பாக்ஸ் எடுத்து நீங்க வைக்கணும். ஜஸ்ட் நீங்க டிராக் பண்ணி டிராப் பண்றோம். இது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இதே கோடிங்னா நீங்க இதுக்கு தனியா இதுக்கு தனியா இதுக்கு தனியா சொல்லி எல்லாம் கோட் பண்ணுவீங்க. ஸோ ஈஸி டேர்ம்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் கோடிங் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ கோடிங் பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் கோடிங்ல இருக்கிற ஒண்ணுதான் சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஎம்எஸ் இந்த டேர்ம்ஸ் எப்படின்னா, இது வந்து கண்டென்ட், இது மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ இது இந்த டேர்ம் வச்சு உங்களுக்கு என்ன புரியுது? கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு வெப்சைட்டோட கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு வெப்சைட்டவே நம்ம மேனேஜ் பண்றோம். ஓகே, அதுதான் சிஎம்எஸ். சிஎம்எஸ்னா என்னன்னா, இப்போ
நான் சொன்ன மாதிரி கோடிங்னா ஸ்கிராட்ச் வந்து நீங்க ஒவ்வொரு லைனுமே எழுதுற மாதிரி இருக்கும். இதே நான் கோடிங்னா ஜஸ்ட் இல்ல நீங்க லேர்ன் பண்ணி தான் கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தனியா நம்ம கோடிங் கண்டிப்பா படிக்கலாம். கண்டிப்பா நான் வந்து டிஃபரன்ஸ்க்காக சொல்றேன். இப்ப கோடிங் நம்ம யூஸ் பண்ண போறது நான் கோடிங். இப்ப கோடிங்கான அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப கோடிங் வந்து ஒரு ப்ராப்பரான டெவலப்பரால தான் பண்ண முடியும். கோடிங் படிச்சா மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா வேர்ட்பிரஸ் அப்படி கிடையாது. வேர்ட்பிரஸ் இதுக்குள்ளதான் வேர்ட்பிரஸ் இருக்கு. இப்ப ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு கோடிங், நான் கோடிங். இப்ப கோடிங்னா இப்ப யாருக்காவது வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து புதுசா ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த லாங்குவேஜ் படிக்காம டக்குனு உங்களால அந்த லாங்குவேஜ்ல பேச முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதே ஒரு டிரான்ஸ்லேட் ஈஸியா இருக்கு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல டிரான்ஸ்லேட்டர் டேர்ம் வராது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப கோடிங் வந்து நீ ப்ராப்பரா படிச்சதான் பண்ண முடியும். ஆனா வந்து நான் கோடிங் பிளாட்ஃபார்ம்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. நான் கோடிங்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. வேர்ட்பிரஸ் மட்டும் கிடையாது. நான் கோடிங் எப்படின்னா இப்ப இங்க சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கு. நீங்க சும்மா டிராக் பண்ணி வைக்கணும்னு இருக்கீங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சின்ன கேப் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இங்க வைக்கணும்னு தெரியும். ஜஸ்ட் நீங்க டிராக் பண்ணி டிராப் பண்றீங்க. இது ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுதான் நான் கோடிங். ஸோ இந்த நான் கோடிங்ல இருக்கிறது தான் சிஎம்எஸ் சொல்லுவாங்க. சிஎம்எஸ்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு ஓவரால் வெப்சைட்ல இருக்கிற கான்டென்ட் வந்து மேனேஜ் பண்றது தான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல இருக்கிற நம்பர் ஒன் சொல்ல முடியாது. ஒரு விதமான பார்ட் தான் வேர்ட்பிரஸ். இந்த வேர்ட்பிரஸ் மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்கு. இப்போ வேர்ட்பிரஸ்ங்கிறது ஒரு டூல். இதை வச்சு நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணலாம். ஷாப்பிஃபை வச்சு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணலாம். ஷாப்பிஃபை எல்லாருக்குமே தெரியும்ல, பர்ச்சேஸ் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து வேர்ட்பிரஸ் எல்லாமே வந்து ஒரு விதமான சிஎம்எஸ் பிளாட்ஃபார்ம் தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நிறைய இருக்கு. நார்மலா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா என்னெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் திரும்ப சொல்றீங்க நான் என்ன சொல்லிட்டு ஜஸ்ட் சின்னதாக சொல்லுங்க. மீன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் தான் என்னன்னு சொன்னேன். வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்மளோட கண்டென்ட்டு இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட் நம்மளோட கம்பெனி பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா பெரிய ஷோகேஸ் பண்ணுறது. அதுக்காக அதை இது பண்ணுறது. அதில் வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் வந்து வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. கோடிங் இருக்குது, நான் இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது நான் கோடிங் பார்க்கலாம். நான் கோடிங்குள்ளே வர்றது தான் சிஎம்எஸ். இந்த சிஎம்எஸ் வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்க்குற ஒரு டூல் தான் வேர்ட்பிரஸ். அந்த வேர்ட்பிரஸ் டிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது ப்ராடக்ட் சர்வீஸ் ரெண்டு விதமான வெப்சைட். ஆமாம், ரெண்டு விதமான வெப்சைட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் இருக்கு, சர்வீஸ் இருக்கு. ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்றது, சர்வீஸ் இந்த சர்வீஸ் பண்றோம். இதுல நம்ம வெப்சைட்ல URL இருக்கு, தனித்தனியா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பீட் அட்ரஸ்மே தனித்தனியா. நீங்க ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, இல்ல டோர் நம்பர் எடுத்துக்கோங்க. எல்லா டோர் நம்பரும் யூனிக் ஐடி ஒரே நம்பர் கண்டிப்பா இருக்கு. சோ அதே மாதிரி இதுக்கு URL இருக்கு. இதுல வந்து நம்ம பார்க்கறது வேர்ட்பிரஸ். எல்லாருமே புரிஞ்சுட்டா? இது வரைக்கும் நான் சொல்றேன். இவர் மட்டும் சொன்னாரு, எல்லாருமே புரிஞ்சுட்டா? ஸோ நான் வேர்ட்பிரஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு ரெண்டு இருக்கு, கோடிங் இருக்கு, இன்னொன்று நான் கோடிங் இருக்கு. கரெக்டா? அந்த நான் கோடிங்ல ஒரு டேர்ம் தான் வேர்ட்பிரஸ். ஸோ இப்போ எதனால நான் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ எனக்கு கோடிங் ஃப்ரீ டூல் சரி, ஓகே. ஃப்ரீ டூல்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா கோடிங்லாம் நீங்கள் வந்து ப்ரொசீஜர் படி படிக்கணும். கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ் மினிமம் ஒரு 2 மாசமாச்சு ஆகும். சரிங்களா? இதை இதெல்லாம் சும்மா நீங்கள் பார்த்த விஷுவலாக பார்த்தாலே தெரியும். மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா? எல்லாரும் எப்போ மொபைல் வாங்கிருப்பீங்க? எல்லாருமே ஒரு காலேஜுக்கு முன்னாலே வாங்கிருப்பீங்களா? ஒரு 10th 12th மொபைல் வாங்கிருக்கீங்களா? உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணீங்க நீங்களே கத்துக்கிட்டீங்க. சேம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை.
இந்த எக்ஸாம்பிள் ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ வெப்சைட் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, மீன்ஸ் என்னோட கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இதுல நான் சொல்ல போறது வந்து வேர்ட்ப்ரெஸ், நான் கோடிங் அந்த மாதிரி சொல்ல போறேன். நான் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டேன், என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் நான் ஒரு சேஞ்ச் பண்ணேன். நான் வந்து நான் கோடிங் வச்சு, அதாவது நான் கோடிங் சிஎம்எஸ்ல இருக்கிற ஏதாச்சும் ஒன்று வச்சு பண்ணா ஈஸியா இருக்குமா, இல்லை கோடிங் வச்சு பண்ணா ஈஸியா இருக்குமா? இப்போ எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும், அந்த வெப்சைட்ல ஏதாச்சும் ஒன்று மாற்றணும்னு வைங்க. எனக்கு இப்போ வெப்சைட் இருக்கு, ஆனால் நான் நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ எனக்கு 2 வழி இருக்கு, கோடிங் இருக்கு, நான் கோடிங். எது ஈஸியா இருக்கும்? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து வேர்ட்ப்ரெஸ்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து குளோபல் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% வந்து வெப்சைட் வந்து வேர்ட்ப்ரெஸ்ல தான் நடக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 2003 தான் வேர்ட்ப்ரெஸ்ங்கிறத கண்டுபிடிச்சாங்க. குளோபல் லெவலில் 40-50% வந்து வேர்ட்ப்ரெஸ்ல தான் நடக்குது. ஈவன் எம்என்சி கூட வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ எல்லாருமே புரிஞ்சு வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, எதனால வெப் டெவலப்மெண்ட் வந்துச்சு, அதில் ஒரு ப்ரொசீஜர் தான் வெப் டெவலப்மெண்ட். வெப்சைட்னா என்ன, வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஆர்எல்ங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணுறோம். வெப்சைட் வந்து சர்வீஸ் ப்ராடக்ட் ஆடுறதுக்கு அந்த வெப்சைட் பில்ட் பண்ணுறது வந்து நம்ம கோடிங் வச்சு பண்ணோம்னா கோடிங் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும், அதில் பண்ண முடியாது கிடையாது. மீன்ஸ் நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டைம் இருக்காது. ஏன்னா இப்போ கோடிங் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் தெரிஞ்சாலுமே ப்ராப்பராக பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூஜ் டைம் இருக்கும். அதோட ஏன்னா இப்போ நீங்கள் சும்மா வந்து இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறது ஈஸி, இது ஒவ்வொரு லைனும் நீங்கள் தனித்தனியாக வந்து சிங்கிளாக கிரியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்குமே டைம் ஆகும், லேர்ன் பண்ணி பண்ணுறதுக்குமே கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சிஎம்எஸ்ங்கிற ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது வந்து நான் கோடிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, இது வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல ஒண்ணுதான் வந்து வேர்ட்ப்ரெஸ். ஓகே, வேர்ட்ப்ரெஸ் வந்து குளோபல் லெவல்ல 40 to 50% வந்து யூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் கூகுள் போங்க, கூகுள் போயிட்டு வேர்ட்ப்ரெஸ்னு சொல்லிட்டு சும்மா சர்ச் பண்ணிட்டு நீ என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியுதோ எனக்கு சொல்லுங்க. திஸ் வாட் இஸ் வேர்ட்ப்ரெஸ், அது மாதிரி என்ன வேணா போடுங்க. கூகுள்ல போயிட்டு பார்த்துட்டு நீங்க என்ன உங்களுக்கு தெரியுது எனக்கு சொல்லுங்க. Open source content management system. Publish website without requiring existing coding. It is commonly used for blogs, business sites, e-commerce stores. Blogs, இந்த டேர்ம் உங்களுக்கு தெரியுமா? பிளாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிளாக் ஏதாச்சும் ஒன்று பார்த்துருக்கீங்க? லிங்க்டின் பிளாக் தெரியும்? ஒரு செட் ஆஃப் இப்போ எங்கிட்ட ஒரு அப்டேட் இருக்கு, நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், ஒரு பிசினஸ் ஈவெண்ட் போயிருக்கேன், என்னை பற்றி அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் அந்த பிளாக்ஸ்ல ஒரு டேர்ம். இப்போ வெப்சைட்டுக்கும் பிளாக்கும் என்ன வித்தியாசம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும்? வெப்சைட்டுக்குள்ள தானே பிளாக்ஸ் இருக்கு. வெப்சைட்டுக்குள்ள தான் பிளாக்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு நான் ஒரு பிளாக் கிரியேட் எழுதுறேன், அதை அந்த வெப்சைட்ல நான் என்ன யூசர் எனக்கு எப்படி இருக்குதோ அதை ஒரு நான் ஒரு பிளாகா எழுதுறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தி வெப்சைட். பேஜஸ்ல வந்து இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா அந்த பிராண்டோட ஃபுல் டீடைல்ஸுமே இருக்கு. இப்போ பிளாக்ஸ்ல வந்து we can compare to other brands and
அதுல எழுதலாம், கண்டென்ட் எழுதலாம். கரெக்ட் தான். அதே மாதிரி அப்டேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த வருஷம் இது பண்ணேன், இந்த வருஷம் இது பண்ணேன்னு சொல்லிட்டு அப்டேட்டடாகவே இருக்கிறது வந்து பிளாக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வீக்லி வந்து நம்மளோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன பேட்டரி வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அந்த பேட்டரி வந்து எதனால யூஸ் எவ்வளவு வேணாலும் நம்ம கண்டென்ட் போடலாம். எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அப்படி இல்லை, பிளாக் வந்து சில ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு சொன்னீங்க, அது வந்து ஒரு ப்ரொசீஜர் தான் பிளாக் வந்து உங்களுக்கு பிளாக் எடுக்கிறாங்க சார் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ப்ராப்பராக அந்த மாதிரி பிளாக் ஃபாலோ. நான் இப்போ டிஃப்ரென்ஸ் தான் சொல்றேன். பிளாக்ஸ்னா என்னன்னா வந்து இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் இன்னைக்கு ஒரு பிளாக் போடுறேன். இப்போ எங்கிட்ட ஒரு சின்ன ப்ராடக்ட் இருக்கு, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுவேன். வாட்ச் சரி, ஓகே. எங்கிட்ட ஒரு வாட்ச் இருக்கு, ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கலாம். அந்த வாட்சை பத்தி நான் வந்து வாரம் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன போடுவேன்னா மார்க்கெட்டிங் தான். இப்போ எதுனால அந்த வாட்ச் வாங்கணும், ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இப்போ என்ன மாதிரியே வாட்ச் வந்து ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்ம எப்படி பெட்டரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை பத்தி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் போடுவீங்க, இப்போ உங்களோட சர்வீஸா இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேஷனா இருக்கட்டும், பண்ணிட்டே இருக்கீங்க. சேம் அதே மாதிரி தான் ஸோ வெப்சைட்னா என்னன்னா ஓவரால் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ. பிளாக்னா வந்து பிளாக்ங்கிறது வந்து ஒரு பேஜ்லேயே எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பேஜ் எடுத்துக்கோங்க. இது வந்து வெப்சைட் உள்ளதா இருக்கும், தனியா பிளாக் இருக்காது. தனியா பிளாக் இருக்குன்னா நீங்க வந்து லிங்க்டின்ல போடுற மாதிரி. லிங்க்டின்னா நீங்க பர்சனல் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி பர்சனலா பிளாக் போட்டுக்கலாம். இதே வெப்சைட் குள்ள இருக்கிறது வந்து வெப்சைட் பிளாக்ஸ் சொல்லலாம். இந்த பிளாக் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட சர்வீஸை பத்தி மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருக்கேன். இன்னொன்னு என்னன்னா இந்த டேர்ம்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது? அது பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது? ஸ்டாட்டிக்னா ஒரே சேஞ்ச் பண்ணி நிலையா இருக்கிறது டைனமிக்கா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஃப்ளிப்கார்ட்ங்கிறது ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா? ஏன் இப்போ அது ஒரு பேஜ் மட்டும் இல்லை, நமக்கு அது நம்ம அடுத்தடுத்து போகும்போது பேஜஸ் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸ்டாட்டிக்ங்கிறது வந்து சிங்கிள் பேஜா வரதுதான். ப்ராடக்ட்ஸ் இதுல ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறாங்க. ஆட் டு கார்ட்னா அக்கௌண்ட்ல வந்து நான் ஆட் டு கார்ட் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் கம்ப்ளீட்டட்னு காட்டணும். ஸோ அப்டேட் ஆகிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக்னா என்ன, அப்படியே இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வெப்சைட்ல பிளாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லுங்க. போஸ்ட் HTML பத்தி சொன்னீங்க. HTML தெரியுமா? HTML பத்தி தெரியுமா? அந்த பெஸ்ட் கிளாஸ்ல சொன்னாங்க ஹைப்பர் டெக்ஸ்ட். உங்களுக்கு சொல்றேன், HTML, CSS, JavaScript. இது ஒரு லாங்குவேஜ் தான், இது ஒரு லாங்குவேஜ் தான், இது ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? லேஅவுட் போடுவேன். அடுத்து அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் வாங்கி எப்படி அந்த வீடு கட்டணும், டிசைன் பிளான் செங்கல் வச்சு தானே கட்டணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது எங்க இருந்து வருது? ஒரு செங்கல்ல இருந்து வரும். அந்த செங்கல் தான் HTML பிளாக்ஸ். இப்போ வெப்சைட்ல நிறைய இடம் இருக்கு. இப்போ ஒன்று வந்து எனக்கு ஃபார்மா இருக்கலாம், இன்னொன்று வந்து டிசைன். இதுக்கு முன்னாடி தான் நீங்க சொன்ன டிசைன்ங்கிற ஃபேக்டர் வருது. இந்த டிசைன் பண்ணிட்டு நான் HTML யூஸ் பண்ணி, அதாவது மீன்ஸ் செங்கல் யூஸ் பண்ணி நான் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் பண்றேன். இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி பிளான் பண்ணுவாங்க, அது வந்து டிசைன். அடுத்து வந்து HTML வச்சு நான் வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ HTML பிளாக்ஸ் இல்லைன்னா நீங்க அது வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணவே முடியாது. இப்போ செங்கல் இல்லாமல் உங்களால் வீடு கட்ட முடியுமா? ஜஸ்ட் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதே மாதிரி தான் HTML பிளாக்ஸ். CSSனா என்னன்னா, இப்போ நீங்க வீடு கட்டிட்டீங்க, பெயிண்ட் எடுக்க பெயிண்ட் கண்டிப்பாக அடிக்கணும். நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் கஸ்டமைஸ். ஸோ அதுதான் வந்து CSS. இது வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்போ ஒரு வீடு கட்டிட்டீங்க, ஓகே, நீங்க உள்ள வந்து என்ன கலர்ஸ்லாம் இருக்கு, ஸோ நீங்க ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி கலர்ஸ் வைக்கிறீங்க. ஸோ இந்த கலர் சம்பந்தம் ஸ்டைலிங் எல்லாமே டிசைன் பண்ணுறது. ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னா வந்து ஃபங்க்ஷனிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஜன்னல் இருக்கு, ஓகே, நான் வந்து திறக்கிறேன், எனக்கு திறக்கணும். இது வந்து ஒரு ஆக்ஷன் மீன்ஸ் உங்களுக்கு புரியுதுல்ல, நான் போயிட்டு கதவை திறக்கணும், திறக்குது.
ஸோ இதே மாதிரி வந்து லாக் இருக்கு. லாக்ல போயிட்டு நான் சாவி போட்டோம்னா எனக்கு திறக்கணும். இது ஒரு ஃபங்க்ஷன். இதெல்லாம் டிசைட் பண்றது ஜேஎஸ். எக்ஸாம்பிளுக்கு தான் வீடியோ சொல்றேன். ஆனா வெப்சைட்ல வந்து இருக்கு. இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்றேன், எனக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணா வேற பேஜுக்கு போகுது. ஓகே, இதெல்லாம் மெட்ரிக்ஸ் ஆக்சுவலா. இப்ப எனக்கு ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா எனக்கு சம் அனிமேஷனோ ஏதோ ஒன்று அட்ராக்டிவா ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது. சும்மா ஸ்டாட்டிக்கா இல்லை, இந்த ஆக்ஷன் நடக்குது அந்த ஜேஎஸ் வருது. ஸோ இது மூணுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சா ஏதாச்சும் புரியாம இருக்கா? இப்ப அதான் நார்மலா இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போயிட்டு இது மேல இருக்க ஷீட் வந்து சிஎஸ்எஸ், ஃபேன், கதவு எல்லாமே ஏசி எல்லாமே. இப்ப ஏசி வந்து அப்படியே இருக்கு, நான் ரிமோட் போட்டோன்னா அது ஆன் ஆகுது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அது வந்து ஜேஎஸ். ஸோ இது மூணுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சா? கோடிங் உள்ள வரப்போ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோடிங்ல இதை வச்சுதான் நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ணுவோம். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது ஒன்று இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு லாங்குவேஜ், ஆனா இது மட்டும்தான் வச்சு பண்ணவும் இல்லை. இதெல்லாம் மேஜர் ஃபேக்டர்ஸ் கோடிங்ல. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே புரிஞ்சுருக்கேன். ஏதாச்சும் புரியாம இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ல போயிட்டு நான் என்னெல்லாம் சொன்ன ஜஸ்ட் வந்து டாபிக் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. நீ முடிச்சா நம்ம வேர்ட்பிரஸ் எப்படி நம்ம டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ண பார்க்குறேன், கமெண்ட் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிட்டு எங்கே நிற்கிது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ரெண்டுத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லை ஓகே ஆகுது, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது டாபிக் செகண்ட் ஓவராலாக க்ளோஸ் பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. லேப்டாப் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. போயிட்டு